ஹலோ நண்பர்களே, நம்ம சேனல் 100K சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி எப்பவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் இன்றைக்கி டியூஸ்டே காலையில் லக்ஷனும் அப்பச்சியும் கடைக்கு போயிட்டு வந்தாங்க 7 மணிக்கு. லக்ஷன் வந்து மிச்சர் வேணும்னு கேட்டிருந்தான். ரேகுட்டி வந்து பூந்தி நல்லா சாப்பிட்றான். சரி 2 பேர்த்துக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேங்க. விறகடுப்பில் தான் பண்ணினேன். ரொம்ப காற்றடிக்கிறதுனால தீ பற்றவே இல்லைங்க. அப்படியே புகையாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக தீ பிடிச்சிருச்சுங்க. விறகடுப்பில் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நம்ம லக்ஸ்குட்டி வந்து அப்பச்சியோட அந்த கிராஸ் கட் பண்ணுற அந்த கேப்பு கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தா. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் மாமாவும் வந்திருந்தாங்க எங்களை பார்க்கறக்காக. அப்புறம் தீ நல்லா பிடிச்சிருச்சுங்க. அப்பா வந்து ஒரு பெரிய குச்சியை உடச்சி கொடுத்தாங்க. அதனால் நல்லா தீ எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அப்புறம் நான் பூந்திக்கு வந்து எல்லாம் கரைச்சி வச்சுட்டேன் மாவு. இந்த மாதிரி விறகடுப்பில் செய்யும்போது சீக்கிரம் ஆயிடுதுங்க. வாமா மின்னல் அந்த மாதிரி பூந்தி ரெடி ஆயிடுதுங்க. நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. நம்ம கேஸில் வைக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தோன்னா எல்லாமே கரிஞ்சு போயிருங்க. நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் முன்னாடியே. அப்புறம் இந்த சைடில் இருக்கிற அடுப்பு வந்து தீ வந்து வேஸ்ட்டாக தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. வேறு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத ஒரு பானை இருந்துச்சுங்க. அதை தண்ணி ஊற்றி அதில் வச்சுக்கிட்டேன். நல்லா காற்றுங்க. அதனால் தீ வந்து அந்த சைடு இந்த சைடு வந்து போய்கிட்டே இருந்துச்சு. போட்ட உடனே டக்குன்னு பூந்தி ஆயிருந்துச்சுங்க. விறகடுப்பில் செய்யறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இது பழக்கம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. இப்போ கேஸில் அப்படின்னா நான் நின்றுக்கிட்டே பண்ணுவோம். இது வந்து நம்ம உட்காந்துட்டு பண்ணுறதுக்கு தாங்க கரெக்டாக இருக்கும். அப்புறம் நல்லா தீ எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா இந்த குச்சி வந்து நல்லா காஞ்சி போய் கிடந்துச்சு. அதனால் நல்லா தீ எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பூந்தி வந்து நல்லா முத்தாக சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சுங்க. லக்ஸ்குட்டி வந்து பூந்திக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் குழந்தைங்கள வச்சுட்டு இந்த விறகடுப்பில் செய்கிறது கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்துக்கணும். நான் எல்லாமே பக்கத்துலேயே ரெடியாக வச்சுருந்தேன். அந்த வச்ச உடனே பாருங்கள், அந்த பானையில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பூந்தி முடிச்சுட்டு ஓமப்பொடியும் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஓமப்பொடி சீக்கிரம் ரெடி ஆயிருங்க. அதுவும் இந்த விறகடுப்பில் அனுங்காட்டி போட்ட உடனே ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் கரிஞ்சிரும்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுத்துக்கிட்டேன். பூந்தி ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சுங்க. ஓமப்பொடியும் போட்டு எடுத்தாச்சு. அடுத்தது வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேங்க. ஒரு பலாப்பழம் நல்லா பழுத்துருச்சுங்க. அதனால ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு. வெளியே போய் பார்த்தா நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பூந்தி ஓமப்பொடி எல்லாமே போட்டு மிக்சரை வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் நான் உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். இருந்தாலும் அப்பா எல்லோரும் ஓகேன்னு தான், மாமா எல்லாம் ஓகேன்னு தான் சொன்னாங்க. கடை மிக்சர் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக மிக்சர் ரெடி பண்ணியாச்சுங்க இன்றைக்கி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.